ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 8 பெஸ்ட் கன் ஃபைட்டிங் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன் ஃபைட்டிங் கண்டிப்பாக இருக்கும் கைஸ். கன் ஷூட்டிங் ஃபைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா இந்த மூவிஸ் எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 8th என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டபிள் மூவி சீரிஸ் தான். இந்த மூவி சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2010 ஆரம்பித்து 2024 வரைக்கும் மொத்தமாக 4 பாட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 பாட்டோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலோனுக்கு கீழே ஒரு டீம் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட வேலையெல்லாம் என்னவா இருக்குன்னா, யாராவது ஒருத்தர் மணி கொடுத்தாங்கன்னா அந்த மணியை வாங்கிட்டு அந்த வேலைகளை செஞ்சு கொடுக்கறது தான் நம்ம ஹீரோ டீமோட வேலைகளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ டீம் எடுக்கிற மிஷின்ஸ் எல்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் தான் இருக்கும். அந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ டீம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணி முடிக்கிறாங்க, அதுக்கிடையில் வர்ற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மூவிஸோட ஸ்டோரியிலனா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த எக்ஸ்பெண்டபிள் மூவி சீரிஸில் இருக்கிற 4 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மூவி கைஸ். 4 மூவிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கன் ஃபைட்டிங்க்கு பஞ்சமே இருக்காது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா கன் ஃபைட்டிங்கை நிரப்பி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சீன்லேயுமே. இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். இந்த 4 மூவிஸ்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பார்ட் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் 7th என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு அசாசினாக இருப்பாங்க. பட் இவங்க 2 பேருமே அசாசின் அப்படின்றது இவங்க 2 பேருக்குமே தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு உண்மை தெரிய விடாமல் ஒரு நார்மல் ஜாப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வேலை செய்கிற அந்த அசாசின் கம்பெனிலேருந்து இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது பிடிக்காம இவங்க 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை மூட்டி விடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்களுக்குள்ள வர்ற பிரச்சனைகளால் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கன் ஃபைட்டிங் வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஆஞ்சலினா ஜோலிக்காகவே இந்த மூவியை நீங்கள் விரும்பி பார்க்கலாம். மூவி நல்லா தான் இருக்குது. தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா வாண்டட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஜாபில் இருந்துக்கிட்டு ஒரு நார்மல் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே தெரியாது. அப்படி நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு சமயம் ஆஞ்சலினா ஜோலி வந்து நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா யாருன்னோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோடு இல்லைன்ட்டு அவரை கொன்னவனை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பாவை கொன்னவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அண்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமனாக இருக்க மாட்டார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பவர்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கன் ஷூட்டிங்கில் அவருக்கு ஒரு வித்தியாசமான பவர் ஒன்று இருக்கும். அந்த பவரை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஞ்சலினா ஜோலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்கெல்லாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட அப்பாவை கொன்னவனை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அந்த ட்விஸ்ட்டும் கூட. இந்த மூவியை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஜான் விக் சாப்டர் 4. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் டேபிள் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும். அந்த அமைப்புக்கு கீழே தான் நிறைய அசாசின் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தராக தான் நம்ம ஹீரோ ஜான் விக் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த அசாசின் தொழிலை விட்டு நம்ம ஜான் விக் பார்த்தீங்கன்னா நின்றுப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சில சுச்சுவேஷன்னால திரும்பவும் அந்த அசாசின் தொழிலுக்கு வந்திருப்பாரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அசாசின் தொழிலில் இருக்கிற ஒரு சில ரூல்ஸை மீறினதுனால நம்ம ஹீரோ ஜான் விக்கை பார்த்தீங்கன்னா கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுண்ட் டேபிள் உத்தரவிட்டிருக்கோம். ஆனால் இதை பிடிக்காத நம்ம ஹீரோ ஜான் விக் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ரவுண்ட் டேபிளையே எதிர்த்து சண்டை போடுறாரு அப்படின்றது தான் இந்த 4th பார்ட்டோட ஸ்டோரியிலனா கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஜான் விக் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ரவுண்ட் டேபிள் கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்கினாரா இல்லையான்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும்.
இந்த மூவி பார்த்தீங்கன்னா 4th பார்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கும் கைஸ். இதுக்கு முன்னாடியே ஜான் விக் அப்படின்ற நேமில் 3 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த மூவியை கண்டிப்பாக யாருமே பார்க்காம இருக்க மாட்டீங்க. ஹாலிவுட் மூவிஸை நியூவாக பார்க்குறீங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். எல்லா மூவிலையும் பார்த்தீங்கன்னா கன் ஃபைட்டிங் இருக்கும். ஆனால் 4th பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கன் ஃபைட்டிங்க்கு பஞ்சமே இருக்காது. 4 மூவியுமே சூப்பராக தான் இருக்கும். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டெட்பூல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்ற ஒரு நோய் இருக்கும். அந்த நோயை பார்த்தீங்கன்னா யாராலையும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் வந்து நம்ம ஹீரோவை பார்ப்பான். பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்பான்னா, நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ரிசர்ச்சுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே கேட்பான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச்சுக்கு ஒத்துக்குவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்துவான். ஏன்னா அவன் பண்ணுற ரிசர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பல சித்திரவதைகளை அனுபவிச்சாதான் அந்த சீரம் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ரொம்பவே கொடுமைப்படுத்துவான். இப்படி பண்ணதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ஹீலிங் பவர் ஒன்று கிடச்சிடும். அதாவது நம்ம ஹீரோவோட பாடியில் எந்த ஒரு பார்ட் போனாலும் அது பார்த்தீங்கன்னா தன்னாலேயே ஹீல் ஆயிரும். ஆனால் இந்த பவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ரொம்பவே கொடுமைப்படுத்திருப்பான். இதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா அந்த சயின்டிஸ்ட்டை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட ஃபேஸ் எல்லாமே செதஞ்சு போயிருக்கும். நம்ம ஹீரோவை ரொம்பவே பார்க்கவும் முடியாது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சயின்டிஸ்ட்டை ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா இருக்கும். இந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா கன் ஃபைட்டிங் இருக்குங்க கைஸ். ஆனால் நல்ல ஒரு மூவி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் 18+ சீன்ஸ் இருக்கும். அண்ட் அதை தவிர்த்துட்டா இந்த மூவி ரொம்ப சூப்பரான ஒரு மூவி தான். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டை ஹார்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1988 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் போலீஸாக இருப்பார். அவரோட ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் ஆஃபீஸுக்கு போயிருப்பார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸுக்கு ஒரு பார்ட்டி ஒன்று நடந்துட்டுருக்கும். அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய் கலந்துப்பார். அப்படி கலந்துட்டு இருக்கும்போது அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் கும்பல் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி அதை கேப்சர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்படி கேப்சர் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அவங்க கேப்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அவரோட ஒய்ஃபையும் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸும் காப்பாற்றுறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்பவே நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவிஸை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டிஜாங்கோ அன்செயின்டு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அமெரிக்கனாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு அடிமையாக இருப்பார். அடிமையாக இருக்கும்போது கருப்பின மக்கள் எல்லாருமே அடிமையாக இருக்கணும், வெள்ளையின மக்கள் தான் அவங்கள ரூல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா அப்போ போயிட்டுருக்கும். நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டி ஹண்டர் பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்குறாரு. விலை கொடுத்து வாங்கி அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ மரியாதையோட பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கன் ஃபைட்டிங்னா என்ன, கன்னை வச்சு எப்படி சொன்னோம் அப்படின்ற ட்ரைனிங்கெல்லாம் அவர் கொடுக்குறாரு. கொடுத்து அவர் கூட பார்த்தீங்கன்னா பவுண்டி ஹண்டர் வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்க வைக்கிறாரு. இப்படி பார்க்க வைக்கும்போது இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டி ஹண்டருக்கு கொஞ்ச காலம் ஹெல்ப் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணால் இவரோட ஆசையை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறதா அந்த பவுண்டி ஹண்டர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வேண்டுகோள் இருக்குன்னா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயோ அடிமையாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவங்கள சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு. இது கேட்ட மாதிரியே அவரும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே எங்கேயுமே போர் அடிக்காது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. 1988 ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஒரு வேறு லெவலான மூவி. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா வில்லனா யார் நடிச்சிருப்பாருன்னா, நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ தான் பார்த்தீங்கன்னா வில்லனா நடிச்சிருப்பாரு. அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா மேட்ரிக்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1998 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வாழ்க்கையை நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இருக்கிற உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான உலகம், இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ்,
இந்த உலகத்துலேருந்து நீ வெளியே போகணும்னா எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோவை தேடி ஒரு 3 ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உன்னை கேப்சர் பண்ண தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. அண்ட் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த டீமோட கிளம்பி போயிடுவார். ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஹீரோ இருக்கிற உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவால் தான் இந்த மேட்ரிக்ஸ் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அந்த டீம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணுறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த மூவியை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு பெஸ்ட் மூவி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்னே எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த மூவி டாப்பில் தான் வந்து நிற்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.